குழைங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இங்க கொஞ்சம் வாங்கல. இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ணா 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பாத்து வாங்க, மெதுவா வந்துறீங்க. வாங்க வாங்க, பாத்து வாங்க வாங்க, வெளியில மெதுவா வாங்க. வாங்க வாங்க, இந்தாங்க, பாத்து வாங்க, வந்துருங்க வந்துருங்க, வெளிய வந்துருங்க. வாங்க, ஏய் வாங்க, பாத்து பாத்து மெதுவா. அம்மாடி சுனிதா, சீக்கிரம் உட்காருங்க, சேர் எடுத்து வா. கொண்டு வா, போ சீக்கிரமா, போ சீக்கிரம் வாங்க. அந்த சேர் எடுத்து போடு. வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல மெதுவா, ஒண்ணு இல்ல உட்காருங்க. பாத்து உட்காருங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நல்லா பாருங்க. தண்ணி குடுங்க. ஒண்ணு இல்ல தண்ணி குடுங்க. தண்ணி. திடீர்னு இவருக்கு என்னாச்சு? நான் தான் சாம்பிராணி புகை போட்டு இன்னொன்னு தான் இல்ல. அண்ணா, உங்க மூச்சு இழுக்கிற பைப் எங்கண்ணா? நான் போய் தேடி கொண்டு வரேன். இங்க இருக்கு. நீ இப்ப சுட்டனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? இவன் தான் கொண்டதாவே இருக்கட்டும். ஆனா இவனை கொன்னுட்டா செத்து போனவங்க திரும்ப வந்துருவாங்க. ஹை, நான் காலையில தான் ருத்ரா அண்ணா கிட்ட ஊசி நூலை கொடுத்தேன். நீங்க அதுக்குள்ள மாய மந்திரம் போட்டு துணி தைச்சிட்டீங்களா? நேத்து ராத்திரி நான் அந்த ரூம்குள்ள பார்த்தது நீங்க தானே? யாரு நீ? பேய் படத்துல வர மாதிரி திடீர்னு ரூம்ல இருந்து வந்து நிக்கிற? யாருன்னு கேக்குறல? ஊமை போல. சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்து பேசிட்டாங்க. சமீரண்ணா இவங்க ஊமை இல்ல, பேசிட்டாங்க. சுனிதா, வாய மூடு. அம்மா, நீ முதல்ல உள்ள போமா. மோகினி, நான் உனக்கு முடியாது. இந்த மகாராணியோட ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாருமே நகரக்கூடாது. இந்த பொண்ணு யாருன்னு முதல்ல சொல்லுங்க. இவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீங்க இதுவரைக்கும் இவ முகத்தை பார்த்தது இல்ல, இப்ப நல்லா பாருங்க. உங்க அண்ணன் பையனோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வந்து ராணி மாதிரி நிக்கிறான்.
இவ்வளவு நாளா ஒரே ரூம்ல 2 பேரும் தங்கி இருக்காங்க. ஏ மாமா, உங்க பையனோட துணியை எடுத்து கொடுத்து அத போட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற அளவுக்கு இவளுக்கு உரிமை கொடுத்திருக்கீங்களா? இந்த பொண்ணு யாரு? நீங்களாவது பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட எந்த உண்மையும் நீங்க மறைக்காதீங்க. ஏன்னா இவ வயசுல இந்த வீட்ல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, கல்யாணமாகாத ஒரு பையன் இருக்கான். என்னம்மா நீங்க இந்த மாதிரியான பொண்ணு கிட்ட எதுக்காக இந்த கேள்வி கேக்குறீங்க? பார்க்கும்போதே தெரியல தொழிலுக்காக வந்திருப்பா. தொழில் பண்றியா? இந்த வீட்டுக்குள்ள வந்து தொழில் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பதில் சொல்லு. மா, இந்த ரகசியம் தான் அந்த கதவுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்தது போல. அதனாலதான் அந்த பிஎஸ்டி கார நாம பாத்திர கூடாதுன்னு இந்த கயிறை கட்டி வச்சிருக்கான். இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவள அப்பவே வெளியில கொண்டு வந்திருப்பேன். சமீர், போதும் நிறுத்து. பாவம், அந்த பொண்ணு மேல எதுக்கு இப்படி அநியாயமா பழிய தூக்கி போடுற? ராக்கி கட்டி விட்டுட்டாளா? என்னம்மா இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுறியா? அதான் கேக்குறேன். தொழில் பண்ண வந்திருக்காளே, ஒருவேளை அதுக்கு ஏதாவது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் பேசுறதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்களே? உங்க பையன் எவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிருக்கான், அத பார்த்து வெக்கப்படாம எங்க எல்லாரையும் பேசாதீங்கன்னு சொல்றீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இவளை இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்பணுங்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். சமீர், உடனே போலீஸுக்கு போனை போடு. அவங்க வந்து கேள்வி கேட்டா பதில் தானா வரும். இவளுக்காக போலீஸ கூப்பிட்டு நம்ம மரியாதையை என் காத்துல பறக்க விடணும். இவளை இந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி. என் மருமகளை யாராவது தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். போடா, மரியாதையா போயிடு. மருமகளா? ஆமா, மருமக. எனக்கு வரப்போற மருமக, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. என் பையனை கைப்பிடிக்க போறவ இவதான். புரிஞ்சுதா? கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணம் இப்ப நடக்கலாம், இல்லைன்னா எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா நடக்கும். இப்ப சந்தோஷமா மோகினி? அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? உண்மை என்னன்னு தெரியாம அநியாயமா அந்த பொண்ணு மேல இப்படி பழிய தூக்கி போட்டுட்டிய. நான் கேட்ட கேள்விக்கு உங்க அண்ணன் அப்பவே உண்மைய சொல்லி இருந்தா தேவையில்லாம அந்த பொண்ணு பத்தி நான் எதுக்கு இப்படி பேச போறேன்? எனக்கு என்னங்க வந்தது?